நான் சோஃபி பயங்கர பணக்காரியா இருப்ப போல இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஒரு பலூன் வாங்கி தந்திருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு பலூன் தான் வாங்குவோம் தெரியுமா? சரி அது போட்டோம் 6 பேத்துக்கு 6 கலர்ல டிஃப்ரெண்டா பலூன் வச்சிருக்கே. அது என்ன கதை? என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? பலூன் போட்டியா? இல்லடா அழகா, இன்னைக்கு பலூன் போட்டிலாம் கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு விஷயத்தை தான் செஞ்சு காட்ட போறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலூன்லாம் கிடையாது. எல்லா பலூன்லயும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு தண்ணி ஊத்த போறேன். ஏய் சோஃபி, அதுல இன்னாந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னா சொல்ற? ஒரு பலூன் 2 பலூன் 3 பலூன் நல்லா அழகா காத்தடிக்கலாம், இல்லைன்னா தண்ணி பிடிச்சி வெடிச்சு விளையாடலாம். நீ நானா ஒரு பலூனுக்குள்ள ஒன்ன போடு, அந்த பலூனுக்குள்ள அடுத்ததை போடுங்கிற. அது மாதிரி போட்டு இன்னா இருக்கு? ஒரே பலூனா தானே தெரிய போகுது. அதுல இன்னா உனக்கு சந்தோஷம் இன்ட்ரெஸ்ட்ங்கிற? ஏய் சோஃபி, அவன் சொல்றது சரிதான். என்கிட்ட ஒரு பலூனை கொடு, சும்மா செம்மையா ஊதி விட்டு பறக்க விடுறேன். ஜாலியா தட்டி தட்டி விளாடலாம். என்ன அதை விட்டுட்டு ஒரு பலூனுக்குள்ள இன்னொன்ன போடுறேன், 4 போடுறேன், 3 போடுறேன்னு சொல்லாத. அப்புறம் இந்த பாலு செம்மையா கடுப்பாயிடுவான் சோஃபி. டேய் இருங்கடா, முதல்ல அவன் என்ன செய்யறான்னு பாக்கலாம். எதுக்கு எல்லாருமே அவசரப்படுறீங்க? ஒரு பலூனுக்குள்ள ஒரு பலூன் போட்டு தண்ணி புடிச்சு எப்படி இருக்குன்னு தான் பாக்கலாமே. அவன் என்னதான் செய்யறான்னு பாக்கலாம். கொஞ்சம் அவசரப்படாம இருங்களே எல்லாரும். ஆமா, மகா சொல்றது கரெக்ட் தான். எதுக்கு பாலு அழகா இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்கடா? கொஞ்ச நேரம் அவசரப்படாம இருங்க. எந்த விஷயத்திலயும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லடா. நம்ம பொறுமையா இருந்ததுனாலதான் நம்மளால மகாவோட அப்பாவே தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இப்ப என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? இப்ப பாரு, ரொம்ப அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க. பாருங்க, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பலூனா உள்ள தள்ளிட்டே இருக்கா. என்னதான் செய்யறான்னு பாப்போமே. கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. அதுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரி செஞ்சு பாக்கலாம்ல. நம்ம ஊர்ல போயிட்டு நம்ம வீட்டு குட்டி பசங்க, நம்ம தெருவில் இருக்க குட்டி பசங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு காட்டினா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கடா. அழகா, சும்மா அவசரப்படாதீங்க. அவ பாட்டு கோச்சிட்டு செய்யாம போயிட போறா. என்னதான் பண்றன்றத நம்ம பாத்துடலாம்டா. அழகா மீனு, கரெக்டா நீ சொன்ன. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயத்த உங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாம நீங்க தனியா செய்யவே கூடாது. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்ப நான் செய்ய போற இந்த விஷயத்த உங்க பேரண்ட்ஸ் கூட தான் நீங்க செஞ்சு பார்க்கணும். நீங்க தனியா இதை செஞ்சு பார்க்கறதுக்கு என்னைக்குமே சோஃபி அனுமதிக்க மாட்டா. ஓகேவா? பாலு அப்புறம் அழகா, நீங்க கூட தனியா செய்யாதீங்கடா. என்ன, அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஒழுங்கா எல்லாரும் உங்க அம்மா அப்பா கூட நின்று செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏனம்மா பெரிய பாம்பு வைக்கிற மாதிரி பேசி நிக்கிற? என்னது இது? அடிக்கிட்ட கலர் கலரா இருக்குது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பாத்தியா? தனித்தனியா ஊட்டி விளையாண்டுருந்தா நல்லா இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு வச்சு சுத்தி சுத்தி காட்டி நிக்கிற. இதை வச்சு இப்ப என்ன செய்ய போறோம்? அதுக்கு மேல பதில சொல்லு. பாரு, எங்க போயிட்ட? ஓ போடுற, சூப்பரா இருக்கு. ஏய் என்ன சோஃபி, ஒரு பலூனுக்குள்ள ஒரு பலூன், எல்லா பலூனும் இதே மாதிரியே பெருசா இருக்குமா? எல்லா பலூனுக்குள்ளயும் தண்ணி இருக்குமா? அழகா, உள்ள இருக்க ஒரே ஒரு பலூனுக்குள்ள மட்டும்தான் தண்ணி இருக்கும். இப்ப பாரு, பாத்தீங்களா? செம்மையா இருக்க போது. நான் சொல்றேன், இந்த மாதிரி கத்தைய நீங்க உங்க பேரண்ட்ஸ் கூட தான் வச்சு செய்யணும். தனியா யாரும் செஞ்சு பார்க்க கூடாது. பார்த்துட்டே அழகா. பாத்தியா? செம்மையா இருக்குல்ல? இப்ப பர்பிள் போயிட்டு ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை கட் பண்ணும்போது உள்ள அடுத்த லேயரோட பலூன் வர போகுது. பாருங்க, நெக்ஸ்ட் என்ன கலர்? இங்க பாருங்க, ரொம்ப அவசரமா வேகமா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு உள்ள இருக்க எல்லா லேயர் பலூனும் வெடிச்சிரும். அதுல எந்த இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. ஒவ்வொரு கலரை நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப பொறுமையா இந்த மாதிரி கட் பண்ணாதான் ஒவ்வொரு கலர் பலூனையும் நம்மளால பார்க்க முடியும். இப்ப ஆரஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒயிட் இருக்கு. ஒயிட்குள்ள எனக்கு தெரிஞ்சு கிரீன் கலர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, பாத்தீங்களா? கிரீன் கலர் பலூன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள மேபி ஆரஞ்சு கலர் பலூன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையா கட் பண்ணணும். அப்போதான் நம்ம இது சந்தோஷமா விளையாட முடியும். லாஸ்டா இருக்க பலூன் வெடிச்சு தண்ணி ஸ்பிளாஷ் ஆகும் போது செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். பாத்தீங்களா? அடுத்தது ஆரஞ்சு கலர். இதுக்குள்ள இன்னும் ஒரு எல்லோ கலர் பலூன் இருக்கு. ஆனா என்னோட பார்ட்னர் என் பக்கத்துல நின்றுட்டு எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆணி எடுத்து குத்தி விட்டுட்டாங்க. அப்போ ஒடிஞ்சதுதான். பாத்தீங்களா? உள்ள எல்லோ கலர் பலூன் உங்களுக்கு காட்டலான்னு நினைச்சேன். என்னோட பார்ட்னர் ஒடிச்சதுனால காட்ட முடியாம போயிடுச்சு. சோ நீங்க இந்த மாதிரி யாரும் அவசரப்படக்கூடாது. பொறுமையா கட் பண்ணி விளையாடணும். ஓகேவா?